மூன்று விஷயத்தை காப்பாற்றுவதற்காக 2026 சட்டப்பேரவை தேர்தல். நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய வீட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தல். ஏன்னா அதனாலதான் தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தை இங்க போட்டிருக்கிறோம். தீய சக்திகளுடைய கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது. அந்த தீய சக்திகளை வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பித்து நாடு வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும். நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சந்தேகப்படுறோம். நம்ம குழந்தை பைக்குள்ள கஞ்சா போட்டு இருக்குமா? நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் யார்? தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களேன்னு நம்ம பெத்த பிள்ளையே சந்தேகப்படும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 4 ஆண்டு காலமாக இருக்கிறது. அருமை சொந்தங்களே, வீட்டுக்குள்ள பிரச்சனை. வீட்டுல பெண் குழந்தைகள் நம்ம கிட்ட இருந்தா பத்திரமாக வெளியே சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வருவாங்களா? மனசுக்குள்ள ஒரு சின்ன பதபதைப்பு இருக்கு. நம்முடைய குழந்தை சும்மா இருந்தா நாமளே செல்போனு கூப்பிட்டு கேட்கிற, கண்ணு நல்லா இருக்கிறியா, எங்கம்மா இருக்கிற? அந்த பாப்பா கேட்குது, ஏன் பார்த்து அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கிற, பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்று இருக்கிற, வீட்டுக்கு வந்துருவேன் சும்மா இரு. அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய உயிரின் மீது நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எங்கே திரும்பினாலும் கூட லஞ்ச லாவண்யம், எங்கே திரும்பினாலும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது. பெருமையா நினைக்கிறார். லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கின்றார்கள். சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறாங்க. பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தன்னை ஒரு காந்தியவாதிகளாக நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, கர்ம வீரர் காமராஜரை இழந்த பொழுது நேர்மைனா ஒரு இலக்கணம் இருந்துச்சுங்க ஐயா. நேர்மைனா இலக்கணம் இருந்தது. இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில், தவறாக சொத்து சேர்ப்பவனுக்கு ஒரு மரியாதை. லஞ்ச லாவண்யத்தில் பெருத்து போய் யாரு கிடக்கிறாங்களோ பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி வீதியை நடந்து கொண்டு வருகின்றான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரும் ஒத்துப்பாரு. இலவச வேட்டி சேலையில ஊழல், நீங்க பாருங்க, டாஸ்மார்க்ல ஊழல், அதை பத்தி நான் பேசுறேங்க ஐயா. எல்லா இடத்திலும் கூட இவங்க ஊழல் கரைப்படியாத ஒரு இடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல. லஞ்ச லாவண்யம் என்பது இன்னைக்கு மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று திமுக காரன் மார்த்தட்டான். மக்களே அதை பத்தி பேசல. பாஜக காரனுக்கு வேற வேலை இல்லையா? நீ எதுக்கு லஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இது ஒரு பக்கம். அடுத்து நாட்டுக்கு கேடு. நாட்டை பொறுத்தவரை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழகத்தை உத்து பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும், நேத்து மொரீஷியஸ்ல இருந்தாருங்க ஐயா. மொரீஷியஸ் நாட்டினுடைய அதிபருக்கு தமிழகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுக்கிறாங்க. எங்க போனாலும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? சமீபத்தில் பில்கேட்ஸ் அவங்க வந்த பொழுது இங்கிருந்து அங்க பொய்க்கால் குதிரை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தார். எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய அருமையும் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே சென்றாலும். ஏன் இப்பதான் காசி தமிழ் சங்கமம், 3வது காசி தமிழ் சங்கமம் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு அவங்க வச்ச பேரே வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கக்கூடிய அகஸ்தியர் மாமுனி பேர்ல தான் காசி தமிழ் சங்கமமே நடந்துச்சுங்க ஐயா. தென்காசிக்கான பெருமை இது இப்பதான் நடந்து முடிச்சு. உலகத்தினுடைய மூத்த மொழி, பழைய மொழி, பாரம்பரியமிக்க மொழி என்று நம்முடைய தமிழ் மொழியை சொல்றாங்க. எங்கே சென்றாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பெருமை சேர்க்க முடியுமான்னு பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்திய மக்கள் தமிழ்நாட்டை உத்து பார்க்கிறாங்க. என்ன இந்த ஊர்ல மட்டும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பையன் முதலமைச்சர், பையன் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர், அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான். என்னங்க ஐயா அநியாயம்? இந்தியால எங்கேயுமே அநியாயம் இல்லை. எங்களை எல்லாம் படிக்காதவங்க பீகாரை பார்த்து ஜார்க்கண்டை பார்த்து சொல்றீங்களே, எங்களுடைய மாநிலத்தில் இந்த அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க. படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம், இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார். அந்த அமைச்சர் 1.5 வருஷம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல
1.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து 4வது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண், எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண், நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணுல 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் 1,25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த 4வது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குங்க ஐயா? என்ன தைரியம் இருக்கு? யோசிச்சு பாரு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா, இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம். எதையெல்லாம் பொறுத்துக்கலாம், இதை பொறுக்க முடியாதுங்க ஐயா. மான பிரச்சனை, மான பிரச்சனை. 9 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த 74 ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது. 9.5 லட்சம் கோடி கடன். என்ன பெருமையா மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க. சாராயம் விற்று அதிலே 1 ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறாங்க. கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா. இங்கே 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு 9 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும். இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க ஐயா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் 1 அரசு, இது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரை எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது, யார் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. ஐயா யோசிச்சு பாருங்க, நான் இப்ப சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க ஐயா. நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாதுங்க ஐயா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் இருந்த காரணத்தினாலதான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. எனக்கு தமிழகத்தில் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க ஐயா. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. நான் திகார் ஜெயில இருக்கிறாங்க, சென்னை சென்ட்ரல் ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஐயா, அவங்கள பத்தி பேச. ஆசிரியர் பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க 238 பேர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா? தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா. அதுல பாதாளத்தில் இருக்கு, அதுல பாதாளத்தில். ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கற்றவர்கள் இந்தியாவை ஆளணும், தொழிற்சாலைகள் தொடங்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டணும், திமுகவினுடைய கொடியை பிடிக்கணும். காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவுத்தில் அவங்களுடைய இன்ப நிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பூமி இது? ஐயாவளி பாதையில வந்திருக்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோங்க ஐயா. எல்லோருமே ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு பெருமையா சொல்றோங்க ஐயா. அகஸ்திய மாமுனி இந்த மண்ணுல ஃபுல்லா நடந்திருக்காருங்க ஐயா. பொதிகை மலையிலிருந்து முழுசா நடந்திருக்காரு. இந்த மாநிலத்துல 50,000 கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக 50,000 கோடி ரூபாய் வருமானம். அதை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால நம்பிச்சு வந்தவங்களே, இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர போறதில்லை. நீங்க ஓட்டு குத்துற இவிஎம் மிஷின் உடையணும். அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கிறங்க. அந்த வெறியோடு ஓட்டு. எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா. தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.